அழகானது வாழ்வோமே யாரும் சேர்ந்தே. உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே அம்மா அப்படி நெஞ்ச புடிச்சிட்டு சரிஞ்சதுதான். அம்மாவோட உடம்பு தாங்கான்னு தெரிஞ்சுதான் பக்குவமா சொல்லான் இருந்தேன். அதுக்குள்ள யாரடி சொன்னா? யாரோ ஒரு புண்ணியவா பாபுவா. மதி விஷயமா நான் உங்ககிட்ட பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும். மறுபடியும் நீ அவ வாழ்க்கையில தலையிட்ட அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏற்கனவே உன் பொண்ணாலே என் குடும்ப மானமே சந்திச்சிருச்சு. இப்ப அம்மா வயசுல இருக்கிற நீ படிச்சு வாய மூடியா. அவ வாழ்க்கைக்கு உன்னாலேயோ உன் பிள்ளையாலேயோ ஏதாவது இடைஞ்சல் வந்துச்சுன்னு வையே, உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேன். ஹாய் மது. ஹாய். சாரி மது, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? இல்லையே, நான் ஃபோன் பண்ணி 10வது நிமிஷத்துல நீ வந்துட்ட. அம்மா எதுக்கு மது திடீர்னு வர சொன்ன? ரொம்ப நாளாவே நான் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னோட ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. நீயும் நானும் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண போறோம். ஷாப்பிங்கா? என்ன நட்டு ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்ண போறோம்னு சொல்ற, ஏதோ பர்ஸ தொலைச்ச மாதிரி ரியாக்ட் பண்ற. ஐயோ என்ன மது, நீ ஷாப்பிங்கை பத்தி முதல்லயே சொல்லி இந்த ப்ரிப்பேர்டா வந்திருப்பேன்ல. இப்ப பர்ஸை வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். ஏடிஎம் கார்டு வேற பர்ஸ்ல தான் இருக்கு. கிளம்புறப்ப சொல்லியிருந்தா கூட நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். எப்படி ஆயிடுச்சு? இல்லைன்னா ஒன்று பண்ணலாமா, ஒரு 2 நாள் கழிச்சு ஷாப்பிங் வச்சுக்கலாமா? இல்லை, போன வாரம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவசரமாக பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டான். அதான் என் பேக்கெட் மணி சேவிங்ஸ்ல இருந்து 23,000 ரூபா கொடுத்தேன். ஒரு 2 நாள் திருப்பி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் வேணா நம்ம ஷாப்பிங் வச்சுக்கலாம். ஷாப்பிங் போலாமா தான் கேட்டேன். உன்கிட்ட பர்ஸ் இருக்கா, கார்டு இருக்கா நான் கேட்டேன். அது எப்படி மது, என் கூட ஷாப்பிங் வர போற, உன்னை செலவு பண்ண வச்சா அது நல்லா இருக்காதுல்ல. பணம் கார்டு எதுவுமே தேவையில்லை. ஆனா 2 பேரும் ஷாப்பிங் பண்ண போறோம். நீ சும்மா கையை விசிட்டு என் கூட வந்தா போதும். என்ன இப்படி முழிக்கிற? உன்னோட கடையில ஷாப்பிங் பண்றதுக்கு எதுக்கு கார்டும் பணமும்? ஏன் கடையா? என்ன சொல்ற மது? அப்பா, ஏன் இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க? அங்க பாரு. இன்னைக்கு உங்க கடையில தான் நம்ம 2 பேரும் ஷாப்பிங் பண்ண போறோம். என்ன மது இது, என்ன திடீர்னு இப்படி சிக்கல்ல மாட்டி விட்ட? ஏ, அப்ப இது உங்க கடை இல்லையா? அது இல்ல மது, என் சித்தப்பா இருந்தா. அதனால என்ன? அவர்கிட்ட உன்னை என்னன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றது? என்ன நட்டை இப்படி ஓல்டு ஃபேஷனா இருக்க? நம்ம 2 பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதானே? கம் ஆன், நம்ம போலாம் வா. கடவுளே, கடையில சித்தப்பா இல்லாம இருக்கணும். உன் சித்தப்பா ரொம்ப பொறுப்பானவர் நட்டு. நீ வரலனா கூட எவ்வளவு அழகா வச்சிருக்காரு. A to Z எல்லாமே இருக்கும் போல இருக்கே. எவ்வளவு பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறதுனா சும்மாவா? ஷாப்பிங் முடிஞ்சு போகும்போது உன் சித்தப்பா இருந்தா அவரையும் மீட் பண்ணிட்டு போலாமா? உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லனா? இருந்தா மீட் பண்ணி தானே ஆகணும். அதான் என் நட்டு. எவ்வளவு பெரிய கடைக்கு நீ ஒரு பார்ட்னர் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன நட்ராஜ், இங்க வேலை செய்யற எல்லாரும் உன்னை யாரையோ பாக்குற மாதிரி பாத்துட்டு போறாங்க. ஒரு ஃபார்மாலிட்டி கூட விஷ் பண்ணல. புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்களா? அப்படிலாம் இல்ல மது, இங்க யாருக்குமே என்ன தெரியாது. நான் வந்தா சித்தப்பா மீட் பண்ணிட்டு அப்படியே போயிடுவேன். நான் யாருங்கிறதெல்லாம் இங்க காட்டிக்கிறது இல்ல. நல்ல விஷயம்தான். இருந்தாலும் உன் சித்தப்பா தான் இருக்காருன்னு நீ அப்படியே விட்டுற கூடாதுல்ல. ஒவ்வொரு பிரான்ச்சும் எப்படி போகுது, மாசம் மாசம் என்ன டர்ன் ஓவர், என்னென்ன ஐட்டம்ஸ்ல ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம்? அதெல்லாம் விடு. மாசம் மாசம் உனக்கு வர ஷேர் அமௌண்ட்டையாவது கரெக்டா செக் பண்ணும்ல. சே, சித்தப்பா அதெல்லாம் கரெக்டா பண்ணுவார்.
மது நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இரு. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி. வாங்க ஓனர் சார், மன்னிச்சுக்கங்க. இந்த மாசம் உங்ககிட்ட கணக்கு சொல்லாம விட்டுட்டேன். உங்க மொத்த டர்ன் ஓவர் ஒரு 16 lakhs வரும். அதுல உங்க ஷேர் வந்து ஐயோ சஞ்சய், ப்ளீஸ் சஞ்சய், தப்பா எடுத்துக்காத. யார் அவ? இல்ல, என்னோட ஃப்ரெண்டு சும்மா பேச்சுக்கு இதை நம்மளுடைய கடன் சொன்னேன் நான். அதை பிடிச்சிக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா. ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே கணக்கு கேட்டு சொத்தை பிரிக்கிற அளவுக்கு போயிட்டா. ஐயோ அப்படிலாம் இல்லை சஞ்சய், தயவு செஞ்சு இதை மனசில் வச்சுக்கிட்டு என் மானத்தை வாங்கிடாத. மானமா? அப்படி ஒன்று உனக்கு இருக்க என்ன? ப்ளீஸ், அப்படி ஒன்று இருக்கிற மாதிரியாவது நினச்சி என்னை காப்பாத்துறா. அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கான காசை நான் அப்புறமா செட்டில் பண்ணிடுறேன். ப்ளீஸ் சஞ்சய். உன் கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண எங்க கடை தான் கிடைச்சதா? டேய், அவள் இங்கே தானே வந்துட்டு இருக்கா, நம்மளே தான் பார்த்துட்டு இருக்கா. நீ என்னை திட்டினா கூட பரவாயில்ல, நான் அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறேன். ஆனால் அவள் முன்னாடி வச்சு மட்டும் என்னை அசிங்கப்படுத்திடாத. இது என் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம்டா. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்ரா. வா நட்டு போலாம். இல்லை, நீ போகும்போது நான் பின்னாடி வரேன். ஒரு நிமிஷம். யார் அந்த பையன்? மொழியே சரியில்லை. வர்ற கஸ்டமரை முறைச்சே வெளியே அனுப்பி விட்டுருவான் போல இருக்கே. உன் சித்தப்பாட்டு சொல்லி முதல்ல அவனை வெளியே அனுப்ப. சரி, நான் சொல்றேன், நான் போலாம் வா. மேடம், எஸ். பில் போடாம போறீங்க? நான் ஓனரோட வந்திருக்கேன். எனக்கே பில்லா? ஓனரா? யார் ஓனரா? சரி மேடம், பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க போங்க. போலாமா? ஏ மது, கூடையோட எடுத்துட்டு வந்துட்ட கூட. சாரி. ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய். நீ இன்னைக்கு பண்ண ஹெல்ப் பண்ண மறக்கவே மாட்டேன். இதை மட்டும் பேக் பண்ணிட்டு போயிடுறேன். அம்மா, இன்னும் என்னம்மா வாசலே நின்னுட்டு இருக்க? நடராஜன் வரலையா? இல்லம்மா, போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்க. படிக்கிற பையனுக்கு வெளியில இன்னும் என்ன வேலை? சீட்டுக்காரம்மா வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னேன். அது ஏற்கனவே மோசமான ஏரியா. குடிச்சிட்டு போறவன் வரவன் கிட்ட எல்லாம் சண்டைக்கு நிப்பானுங்க. அம்மா, நீயா எதையாவது யோசிச்சுட்டு பயப்படாதம்மா. நடராஜ் வந்துருவான். ஏய், என்னடா லேட்டு? இவ்வளவு நேரம் வெளியே என்ன வேலை? ஏய், என்ன தேவையில்லாம என் விஷயத்தை தலையிற நீ? கல்யாணம் ஆயிட்டா நீ என்ன பெரிய மனுஷன் நினைப்பா? போய் உன் வேலையை பாரு. டே, அவளே என்கிட்ட கொச்சுக்கிற? ஏன் அவ கேட்க கூடாதா? நீ பாட்டுக்கு ஊரை சுத்திட்டு வந்துட்டு கோவம் என்ன வேண்டி கிடக்கு? போ, கை கால் கழுவிட்டு சாப்பிடவா. நீ போ மதி. அம்மா, மதிய ரிசப்ஷனுக்கு மளிகை சாமான்லாம் வாங்கணும்னு சொன்னல. ஆமா, அதுக்கு என்ன? இல்லம்மா, அது நம்ம சித்தப்பா கடையிலே வாங்கலான்னு. இல்லம்மா, கதர் ஸ்டோர்ஸ்ல வாங்கலான்னு. வாங்குற சாமானுக்குலாம் அங்க ஆஃபர் போட்டிருக்காங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நம்ம வேற கடையில வாங்கிக்கலாம். இல்லம்மா, அங்க வாங்கினாலும் பணம் கொடுத்து தானே வாங்க போறோம். நம்ம பணம் கொடுத்தே வாங்கினா கூட அவங்க தப்பா தான் பேசுவாங்க. முதல்ல உன் அண்ணனுக்கு போய் சாப்பாடு போடு. இந்தா போ. சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன தண்ணி குடிச்சிட்டு இருக்க? சாப்பிடு. ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போடி. உன்னால திருத்தவே முடியாது. ஏன்டா லேட்டு? இல்லம்மா, ஷாம் வீட்டுக்கு போய் நோட்ஸ் காப்பி பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதான் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கும் சீட்டுக்காரம்மா வீட்டுக்கு போகல அப்படின்னு நான் சொன்னேனா? அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஷாம் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. பாத்துட்டியா? என்ன சொன்னாங்க? அவங்க ஊர்ல இருந்து இன்னும் வரலம்மா.
நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் கேட்டுக்கோ. நான் நிஜமா அங்க போயிட்டு தான் வரேன். போனேன்னு சொல்லுடா. அதுக்கே கோச்சுக்கிற? பின்ன என்னம்மா, எல்லாத்துக்குமே இப்படி சந்தேகமா பார்த்தா எப்படி? சரி விடு. 2 நாளா நானா கேட்குற வரைக்கும் எதுவும் சொல்லாம இருந்தியா? அதான் இன்னைக்கும் போகாம ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்கிறியோன்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்திக்கிறியா? இன்னும் கொஞ்சம் சாதம். டேய் உன்னதாண்டா, இன்னும் கொஞ்சம் சாதம். சாப்பிடும்போது அப்படி என்னடா யோசனை? முதல்ல தட்டை பார்த்து சாப்பிடு. அப்பதான் சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒட்டும். அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? என்ன யோசனை? எது விஷயமா? மதி ரிசப்ஷனை பத்தி தான். சொல்லு. இல்லம்மா, டாக்டர் மேடம் கிட்ட கொடுத்து வச்சிருக்க பணம், அப்புறம் சீட்டு பணமும் எல்லாத்தையுமே மதி ரிசப்ஷனுக்கே செலவு பண்ணுமாமா. டேய், ரெண்டும் சேர்ந்தே பத்தாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, ஏன் அப்படி கேக்குற? இல்லம்மா, சீட்டு பணத்தை இப்ப எடுக்க வேண்டாமே. ஏண்டா? வந்துமா, சீட்டு முடிய இன்னும் 8 மாசம் தான் இருக்கு. முடிஞ்ச எடுத்தா மொத்தமா காசு வரும்ல. அதோட எனக்கும் கரெக்டா கோர்ஸ் முடியுமா. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்? இல்லம்மா, ஷாம் சித்தப்பா ஒருத்தர் கோர்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய கம்பெனியில் அவனுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. என்ன அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவாகும். அவன் கிட்ட பேசிட்டு இருந்தப்போ எனக்கும் அந்த வேலை விஷயமா அவர்கிட்ட பேசுறேன்னு சொன்னாமா. அம்மா, நான் சுயநலமா பேசுறேன்னு நினைக்காத. அந்த வேலையில சேர்ந்துட்டா நல்ல சேலரி, மதிக்கு என்ன வேணாலும் நகை சீருன்னு செஞ்சு போட்டுடலாமா. அது வரைக்கும் ரிசப்ஷன் வைக்க வேணாம்னு சொல்றியா? நான் எப்பமா அப்படி சொன்னேன்? இப்போ இருக்கிற பணத்தை வச்சு கொஞ்சம் சிம்பிளா பண்ணிடலாமேன்னு தான் சொல்றேன். அதெல்லாம் சரி வராதுப்பா. இப்ப நம்ம பண்ண போறதே நம்ம சக்திக்கு உட்பட்டு குறைச்சல தான் பண்ண போறோம். அதுக்கும் குறைச்சலாம், அப்புறம் அதுவே மதிக்கு சொல்லு கடன் ஆயிடும்டா. செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். உனக்கு தேவைப்படுறப்போ அப்ப என்ன பண்ணலான்னு பாத்துக்கலாம். அதுக்காக இப்ப எதுவும் பண்ணாம இருக்க முடியாதுப்பா. டே உட்காருடா. அதுக்கு என்கிட்ட பாதியில எந்திரிச்சு போற? சரி, அந்த நேரத்துல ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன். சொல்லு, என்ன கம்பெனி அது? அம்பத்தூர் சைக்கிள் ஃபேக்டரிமா. ஏ, அதுவா? பிரச்சனையே இல்லடா. பணம் எல்லாம் கூட அதுக்கு கொடுக்க தேவையில்லை. ஏன், உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்க இருக்காங்களா? உன் பேரை சொன்னதும் உடனே வேலை தரத்துக்கு? ஏன், அம்மாவால முடியாதுன்னு நினைச்சிட்டியா? நர்மதா வீட்டுக்காரரு உன்னை அங்கதாண்டா சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்காரு. வாய்க்கு வந்ததை சொன்னாலும் அதுலயும் சிக்கலா இருக்கு. ஏண்டா, நீ ஆசைப்பட்ட இடத்துலயே 10 காசு செலவில்லாம வேலை கிடைக்கும்னு சொல்ற? ஏண்டா மூஞ்சி இப்படி உருன்னு வச்சிருக்க? இது பாரு, அப்புறம் இத பத்திலாம் ஷாம் கிட்ட நீ எதுவும் சொல்லிக்காத என்ன? ஆமாண்டா, அவன் சித்தப்பா என்னமோ காசு கொடுத்துதான் வேலை வாங்க போறதா சொல்லிட்டு இருக்க. நமக்கு சும்மாவே கிடைக்குதுன்னு சொல்லி வேற ஏதாவது சிக்கலா போச்சுன்னா அதுக்கு தாண்டா சொல்றேன். ஷாமு நல்ல பையன்தான். இந்த வேலை இல்லைன்னா கூட அவங்க அப்பா காசு கொடுத்து வேற எங்கேயாவது சேர்த்து விட்டுருவாரு. நமக்கு அதெல்லாம் முடியாது இல்ல. அதுக்கு தாண்டா சொல்றேன். என்ன, இந்த சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. அப்புறம்ப்பா, கடையில் சேல்ஸ்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. அந்த பிரான்ச்சை பொறுத்தவரை பார்க்கிங் வசதி இல்லாதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. கடைக்கு பின்னால இடம் கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம பிரச்சனையை அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் விலையை ஜாஸ்தியா சொல்லிட்டு இருக்கான். நானும் எவ்வளோ பேசி பார்த்தேன், அவன் இறங்கியே வரமாட்டேங்கிறான். கழுத்து அறுக்கிறான் பாவன். ஏங்க, சாப்பிடும்போது வேற ஏதாவது பேசக்கூடாதா? அப்பா, இன்னைக்கு கடையில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரை சொல்ல மறந்துட்டேன். சஞ்சய், இப்பதானே சொன்னேன். அம்மா, இது காமெடி மேட்டருமா. காமெடியா? அப்படி என்னடா காமெடி? இன்னைக்கு கடைக்கு நம்ம கடையோட ஓனரும் வந்திருந்தாரு. என்னடா வளர்ற? நம்ம கடைக்கு நாம தானே ஓனர். வேற யாரடா ஓனர்னு சொல்ற? ஏதோ காமெடின்னு சொன்ன, இதுதானே அது? விளையாட்டு கூட இன்னொருத்தர ஓனர்னு சொல்லாத. அப்பா, முழுசா கேளுங்க.
நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காமெடியான மேட்ரு தான். ஆனா பெரியம்மா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு டிராஜடி மேட்ரு. இப்பதான் மூத்தவ கல்யாணன்ற பேர்ல ஒரு பெரிய கூத்தடிச்சு மொத்த குடும்பமானத்தையும் குழி தோண்டி புதைச்சா. அத பெரியம்மா தோண்டி எடுக்கிறதுக்குள்ள ஒரு லாரி மண்ணோட இன்னொருத்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரா நடராஜா? அந்த கோமாளி தான்ப்பா. பொண்ணு அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் நிக்க வச்சா, இவன் அவங்கள எங்க கொண்டு போய் நிறுத்த போறானோ. டேய் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா தான் சொல்லேன். அந்த நடராஜனுக்கு கடைக்கு வந்திருந்தாம்மா ஒரு பொண்ணோட, அதுவும் சாரோட கேர்ள் ஃப்ரெண்டா. அவ என்னமோ பார்க்க பணக்கார விட்டு பொண்ணு மாதிரி தான் இருக்கா. இவன் அவகிட்ட என்ன வழி வழியறாங்கிற? அவ என்னமோ பேரை சுருக்கி செல்லம்மா நாய கூப்பிடுற மாதிரி நட்டு நட்டுங்கிறா. இவனும் வாலாட்டிக்கிட்டு பின்னாடியே ஓடுறான். பாக்குறதுக்கே கேவலமா இருந்துச்சுமா. என் அண்ணன் பிள்ளைங்கள ரொம்ப லட்சணமா தான் வளர்க்குறாங்க என் அண்ணி. ஒருத்தி என்னடானா எவனையோ காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னான். இவன் வேற இப்பவே எவ பின்னாடியோ சுத்த ஆரம்பிச்சிட்டான். மூணாவது எங்க ஊர் மைதோ தெரியல. அவளும் என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரிய பத்த வைக்க தான் போறான். அப்பா இல்லாத பிள்ளைங்க தப்பா தான் போகும்னு சொன்னது சரியா தான் போச்சு. ஏன் ஊர்ல அப்பா இல்லாத பிள்ளைங்கள்லாம் இப்படிதான் தெரியுதா என்ன? மாமா இல்லைன்னாலும் பிள்ளைங்களை அவங்களால ஒழுங்கா வளர்த்துருக்க முடியாதா? தப்பு உங்க அண்ணி மேலதாங்க. நம்ம வீட்டுல அவங்களுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் என்னங்க குறை வச்சோம் நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டு போடுற சோத்தை தின்னுட்டு இங்கே இருந்திருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? என்னமோ பெருசா அவங்களுக்கு தான் மான ரோஷம் இருக்கிற மாதிரி கொழுப்பெடுத்து போய் விட்டு வெளியே போனாங்க. இப்ப என்னாச்சு? அவங்க பிள்ளைங்களும் அவங்கள மாதிரியே கொழுப்பெடுத்து தெரியுதுங்க. ஆனா இவ்வளவு நடந்தா திமிரு இன்னும் குறையல. விடு, இப்போதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு. சரி, நடராஜ் கடைக்கு வந்தான், அப்புறம் என்ன? அவன் அந்த பொண்ணுகிட்ட கதிர் ஸ்டோர்ஸ்ல நானும் ஒரு பார்ட்னரு, எனக்கும் மாசம் மாசம் ஷேர் வருது அப்படி இப்படின்னு பயங்கரமா கதை விட்டுருக்கான். அந்த பொண்ணு அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு வா ஷாப்பிங் போலான்னு கூட்டிட்டு வந்துருச்சு.